வணக்கம். இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான நல்லாம்பட்டி ஸ்டைல் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாட்டுக்கோழி வறுவலோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வறுவல் வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ மண் சட்டி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம், ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகு, முழு மிளகு இருந்துச்சு அப்படின்னா அதையும் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து மிளகு தூள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மிளகு தூள் சேர்த்துக்குவேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காம ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட உடனே நல்ல ஒரு வாசனை வருங்க. நல்லாவே வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முழு மிளகு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வறுவிடும் போதே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இதுதாங்க நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவலோட ஸ்பெஷல் மசாலா. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். மண்பானை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் வந்து நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 வரமிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அந்த நம்ம சேர்த்த வரமிளகாய் வந்து தீஞ்சு போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே நாட்டுக்கோழி வறுவல்னு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த வறுவலோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு கட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே சேர்க்கணும். ஆனால் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 சேர்த்தாலே இதுக்கு சரியாக இருக்கும். இப்போது இது எல்லாமே ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அந்தளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கன் வதங்கிறதுக்கும் தேவையான அளவு உப்பு இதிலையே சேர்த்துட்டேன். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது ஒரு 3 நிமிஷம் போல் மூடி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நாட்டுக்கோழியில் நல்லா இறங்கட்டும். ஆயிலையே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து மசாலாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மசாலானா வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூளும் வரமிளகாத்தூள், இது 2 மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம்.
இந்த நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் வந்து நல்ல கார சரமாக இருக்கும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க வரமிளகாயே வந்து நல்ல காரமாக இருக்கும். அதனால் எனக்கு 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வரமிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்காது அப்படின்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நீங்கள் வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு சிக்கன் வேக தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணி கூட இந்த வறுவல் பண்ணலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ராய்லர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. நாட்டுக்கோழி சிக்கன் அப்படிங்கிறனால வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தாச்சு. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். தண்ணியை தான் நல்லா சுண்டி சிக்கனுமே நல்லாவே வெந்துருச்சுங்க. பாருங்க, இந்தளவு தண்ணி சுண்டி சூப்பராகவே சிக்கன் வந்து வந்துருச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இல்லை சிக்கன் வேகலை அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கூட நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2.5 ஸ்பூன் தான் வரும். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு இந்த மசாலா சரியாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இன்னுமே நல்லா ட்ரையாக வரணும். ஸோ அதனால் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு லைட்டாக கிரேவியோடு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லாக ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னுமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலோட ஸ்பெஷலே நம்ம ஃபைனலாக சேர்க்கக்கூடிய இந்த தாளிப்பு தான். தாளிப்பு பண்ணுறதுக்காக ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு இது வந்து பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இந்த ஆயிலையே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வர அளவு ஆயிலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ஃபைனலாக அதை தாளிக்கும் போது ஒரு ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுற இந்த பூண்டுமே அந்த சிக்கனோடு ஆட் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பூண்டு வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க நாட்டுக்கோழியில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஒரு வாசனைங்க. நல்ல ஸ்பைஸியாக காரசாரமாக, அதுவும் இந்த நல்லெண்ணெயோட வாசத்தில் இந்த நாட்டுக்கோழியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான டிஷ்ஷுங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு நல்ல சூடான சாதத்துக்கு இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல மணக்க நல்லாம்பட்டி ஸ்டைல் நாட்டுக்கோழி வறுவல் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் சூடான சாதத்தை கூட ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.